Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பண்டிகை காலம் என்பதால் சென்னை பாரிஸ் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னை பாரிஸில் தற்பொழுது விழா காலங்கள் என்பதால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் சென்னையில் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வருகின்றனர். குறிப்பாக இங்கே மொத்த விலைக்கு வியாபாரமானது செய்யப்பட்டு வருவதால் அதிக அளவு பொதுமக்கள் இந்த இடத்தில் தங்கள் குடும்பமாக தங்கள் வீட்டுக்கும் மற்றும் தங்களது வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய இடமாக இந்த இடமானது கருதப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இடத்தில் போதுமான சாலை வசதி இல்லாதனாலும் அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே தங்களது வாகனங்கள் நிறுத்தி வைப்பதால் போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக முறையான காவல்துறையினரும் இங்கே இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது விழா காலங்கள் என்பதால் வெளி மாவட்டங்களிலிருந்து பேருந்து மூலமாகவும் ரயில் மூலமாகவும் வரக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான பழம் மற்றும் ஆடைகள் மற்றும் அதே போல் அலங்கார பொருட்கள் என அனைத்தையும் மொத்த விலைக்கு வாங்கி சென்று குறைவான விலை இங்கே கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே வரக்கூடும். ஆனால் இந்த பகுதி பார்த்தோம்னா ஏற்கனவே இருபுறமும் சாலை நெருக்கிலும் நடப்பாதைகளானது ஆக்கிரமிக்கப்பட்டு வியாபாரிகள் தங்களது வியாபாரத்தை செய்து வரக்கூடிய இந்த நிலையில் போக்குவரத்து கடும் நெரிசலை சந்தித்து வருகிறது. நம்மோட அவரோட கேட்கலாம். சார் வணக்கம், எங்கேருந்து வரீங்க? இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல்? நான் இங்கே தாங்க அந்தாண்ட அண்ணாப்பள்ளி தெருவில் தக்காளி வியாபாரம் பண்ணுறேன். இப்போ இல்லை, 40 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இட நெருக்கடி, மக்கள் தொகை அதிகமாக இட நெருக்கடி ஆகுது. 40 வருஷம் இப்போ இல்லை, நான் 40 வருஷம் இப்போயும் அதான் மக்கள் தொகை அதிகமாக போக்குவரத்து வசதி இல்லை, இட நெருக்கடி. சாலை வாரம் வியாபாரம் பண்ணுறதால இருக்கிற கடைக்காரங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க, எங்கள் கடைக்கு முன்னாடி வியாபாரம் வண்டி விடாதீங்க, நிறுத்தாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்கன்னு ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? 40 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு வெளியில் போக முடியாது. இப்போ இவர் இங்கே வியாபாரம் பண்ணுறாரு, இந்த கடைக்காரன் என்ன செய்கிறான், விரட்டுறாங்க. அதனால் இவங்க இந்த வண்டியை விட்டுட்டு எங்கேயும் போய் வியாபாரம் பண்ண முடியாது. சுயதொழில் சுயமாக சம்பாதிக்கிறோம், ஒருத்தவங்களை ஏமாற்றி கொள்ளை அடிக்கலை, இது பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த சாலை ஓரம் நடைபாதை மக்களை கண்டால் அவங்க இருக்கிற முதலாளிங்க எங்களை ரொம்ப கேவலமாகவும் மட்டமாகவும் இது பண்ணி பேசுகிறாங்க. இப்போ சென்னை 1 இந்த 1ல் அத்தியாவசிய பொருள் அனைத்துமே இங்கே தான் பட்ஜெட் பண்ணணும். மற்ற வில்லேஜுக்கு போகிறது எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயே ஆகணும். அப்படி இருக்கிற இடத்துல மக்கள் எல்லாமே இங்கே தான் பட்ஜெட் பண்ணி ஆகணும். ஒரு குண்டு ஊசியிலிருந்து மற்ற பெரிய பொருள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் ஏன்னா நகை எல்லாமே அப்படி எங்களை ரொம்ப கீழ்த்தரமாகவும் மட்டமாகவும் பேசுகிறாங்க. அதனால் இங்கே போகல வரவுல ஆக்சிடெண்ட் ஆகுது இதுங்குது. அதில் நாங்கள் என்ன எங்கள் மேலே தவறு இல்லை, நாங்கள் நேர்மையாக பிழைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களை கேவலமாக பேசுகிறாங்க. அதுதான் ஒரு இது. குறிப்பாக இந்த விழா காலம் மட்டுமல்லாமல் பல்வேறு வார நாட்களிலும் இங்கே மொத்த விலை வியாபாரிகள் தங்களது பொருட்களை வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு முறையான இடத்தை அரசு தரப்பில் ஒதுக்கி தர வேண்டும் என்றும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கூட்ட நெரிசலால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.